வெண்பா லவ் டான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், குட் மார்னிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் செஞ்ச பூஜை. இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் டேக்கு எப்படி போனோம், என்ன மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது, இந்த டே எனக்கு எப்படி போணுச்சு அப்படி பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு காலையிலே எழுந்திரிச்சு கொதிச்சு ரெடியாகி 5:30 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றிட்டேன். காலையில் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம வந்து ஏற்கனவே நேற்று போட்டுருந்த கோலத்தெல்லாம் கூட்டி எடுத்து வச்ச பிறகு வாசல் தெளித்து கோலம் போட்டு எல்லாமே முடிச்சிட்டேன். எனக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே தான். ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ ஸ்கூல் லீவ் விட்டாலே நமக்கு ஒரு பெரிய வேலை என்னன்னா, காலையில் எழுந்திரிச்சு வேகமாக சமையல் வேலை செய்கிறது இருக்காது. கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம செய்யலாம். பாப்பா ஸ்கூல் போகிறனால சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமைக்கணுங்கிறனால பூஜை வேலையை வேகமாக செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சு செய்கிறதுக்கு கிச்சனுக்கு போயிடுவேன். இன்றைக்கி வந்து லீவுங்கிறனால கொஞ்சம் பொறுமையாகவே வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரிலாக்ஸாக நான் இன்றைக்கி பூஜை வேலை செஞ்சேன். அதே போல் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால நான் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றிலை தீபம் வந்து மதியானம் ஒரு டைம் 1-2 தான் நான் ஏற்றுவேன். ஆனால் இப்போ வந்து பாப்பாவுக்கு லீவுங்கிறனால சரி மார்னிங்கே விளக்கேற்றிட்டா நம்ம மதியானம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். பாப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ் டேனால எவ்வளோ நேரம் லேட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாதனால காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே வெற்றிலை தீபம் ஏற்றிட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. மனசுக்கு நிதானமாக சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணி இன்றைக்கி விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன். எப்பவும் போல் வாசலில் வந்து விளக்கேற்றி முடித்த பிறகு தான் நான் பூஜை ரூமில் விளக்கேற்றினேன். வாசலில் எப்போதுமே மறக்காமல் விளக்கேற்றி சாம்பிராணி காட்டி நம்ம வாசலில் வந்து எப்போதுமே சந்தோஷமாக நம்ம சாமியை வந்து வீட்டுக்குள்ளே அழைக்கிற மாதிரி அவங்கள சந்தோஷப்படுத்தி வீட்டுக்குள்ளே அழைக்கணும். அதுக்கப்புறம் சாமி ரூமில் போயிட்டு பூஜா ரூமில் இருந்தால் பழைய பூக்கெல்லாம் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சேன். எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஓல்டு மெமரிஸ் நிறையாவே வந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ் டேலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரிமெம்பர் நிறையாவே வந்துச்சு. பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து எப்பவும் போல் தட்டில் பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு என்னுடைய வேண்டுதல் வச்சு ஸ்லோகம் சொல்லி மனசார சாமியை நான் கும்பிக்கிட்டேன். அதே போல் என்கிட்ட நிறைய பேர் வந்து மெசேஜில் சொல்லும் போது அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லும் போது அவங்களுக்காகவும் நான் இன்றைக்கி ப்ரே பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாகவே தீருங்கிற நம்பிக்கையோடு எப்போதுமே இருங்க. எப்போதுமே பாசிட்டிவாக நினைங்க. பாசிட்டிவாக நினச்சா எப்போதுமே நம்ம லைஃப் வந்து பாசிட்டிவாக நடக்கும். அதே போல் நான் வந்து இன்றைக்கி எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கையும் நல்லபடியாக ஏற்றிட்டேன். சாமி விளக்கு ஏற்றி முடித்த பிறகு கரெக்டாக 5:30லேருந்து நான் 6 o'clock வெற்றிலை தீபத்துக்கு வந்து என்னென்ன ரெடி பண்ணணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ண வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து வெற்றிலை தீபம் வந்து 6 to 7 போகிறனால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மதியான நேரத்தில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நான் ஸ்போர்ட்ஸ் டேக்கு போயிட்டு வந்த பிறகு தான் தெரியும் இன்றைக்கி ஷட்டவுன்கிறனால எனக்கு அது தெரியவே தெரியாது. நல்ல வேளை நான் காலையில் சாமி கும்பிட்டது எனக்கு வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மதியானம் கரண்ட் இல்லாமல் நான் 1 to 2 o'clock நான் ஓரே டைமில் நான் விளக்கேற்றினேன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனால் ஏதோ இன்றைக்கி என் மனசுக்கு வந்து காலையிலே ஏற்றிடலான்னு எனக்கு தோணுச்சு. அதே போல் காலையிலேயே வெற்றிலை தீபம் ஏற்றிட்டேன். ஸ்போர்ட்ஸ் டே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் பவர் ஷட் டவுனுங்கிறதே. அந்த டைமில் நம்ம வந்து எதுவுமே கரண்ட் இல்லாமல் எந்த வேலையும் செஞ்சுருக்க முடியாது. நல்ல வேளை முருகர் எனக்கு வந்து சீக்கிரமாகவே இன்றைக்கி நீ சாமி கும்பிடு அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதனால் காலையிலே எனக்கு நிதானமாக சந்தோஷமாக சாமி கும்பிட்டேங்கிற திருப்தி எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது. சின்ன வயசில் நாங்களாம் ஸ்போர்ட்ஸ் டே வந்து எப்படி இருக்குன்னா, எங்களுக்குன்னு ஒரு ஊரில் ஸ்டேடியம் இருக்கும். அந்த ஸ்டேடியமில் வந்து அந்த நெய்வேலியில் இருக்க எல்லா பசங்க ஸ்கூலும் வந்து அங்கே வந்து எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுவோம். அதை விட நான் வந்து எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருந்ததுன்னா, 1st standardலேருந்து 5th standard வரையும் நாங்கள் ஸ்டேடியம் போகும்போது காலையிலேயே வந்து 6 மணிக்கெலாம் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து பஸ்ஸில் எங்களை கூப்பிட்டு போயிட்டு ஸ்டேடியமில் வந்து உட்கார வச்சு எங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து அந்த 3 days ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா 3 days ரிஹர்சல் பண்ணிட்ட பிறகு தான் மெயினுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கட்டும், ரிபப்ளிக் டேவாக இருந்தாலுமே நாங்கள் ஜாலியாக எங்களுக்கு கொண்டாடுவோம். எங்களுக்கு அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் எங்கள் ஊரில் அது செலிப்ரேட் பண்ணுறது. எனக்கு என் பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு என்னுடைய ஓல்டு மெமரிஸ்லாம் வந்துச்சு. ஏன்னா அந்த நாட்கள்லாம் எங்களுக்கு திரும்பவும் வராது. நெய்வேலினாலே எங்களுக்கு ஸ்பெஷல் ஒன்றுங்கிறது வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் டேவும் ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரி வரும்போது நாங்கள் அந்த ஸ்டேடியம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. அங்கே போனால் மட்டும் கிடையாது, அங்கே வெளியில் வந்து நிறையா ஷாப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து விளையாட்டு ஜாமெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வருவோம். எல்லாருமே ஃப்ளாக் குத்திக்குவோம்.
மேக்ஸிமம் வந்து பப்ளிக் எக்ஸாம் டைமில் மட்டும்தான் நான் வந்து ஸ்டேடியமில் ஆடலை. மற்றபடி எல்லா இதுலேயுமே ஸ்டாண்டர்ட்லேயுமே வந்து ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆட வைப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். எனக்கு அந்த ஓல்டு மெமரிஸ்லாம் எனக்கு இன்றைக்கி வந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக நெய்வேலியில் வர்ற எல்லாருக்குமே தெரியும், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தெரியும், எல்லாருக்குமே தெரியும் நெய்வேலி வாழ்க்கை எப்படி இருக்கும், அங்கே எப்படிலாம் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்க எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி போணுச்சு உங்கள் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வந்து நம்ம வளர்ந்து நம்ம வந்து கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தை பிறந்து இப்போ நம்ம குழந்தைக்கான ஸ்போர்ட்ஸ் டேயில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ஓல்டு மெமரிஸ்லாம் நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கும். அதுபோல் தான் எனக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டே எனக்கு ரிமெம்பர் வந்துச்சு. பழைய காலத்தில் நம்மலாம் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற ரிமெம்பர் எங்களுக்கு வந்துச்சு. 90s கிட்ஸ்னாலே நமக்கு ஒரு மெமரி தாங்க. அந்த மெமரி எப்போதுமே நமக்கு அழியாது. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டே இருந்தது. ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து டான்ஸ் ஆடி அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பாப்பாவுக்கு டிஃபனுக்கு வந்து இட்லி வச்சுட்டேன். ஏன்னா எப்போவுமே அவளுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சேன்னா சாப்பாடு கொஞ்சம் இறங்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் டே வெயிலில் நிற்கணுங்கிறனால கொஞ்சம் அவளுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு போவாங்கிறனால அவளுக்கு வந்து டிஃபன் அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட வச்சு அவளை கூப்பிட்டு போனேன். இதில் ஒன்று என்ன ஒரு பெரிய மெயின் ப்ராப்ளம்னா, நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், ஸ்போர்ட்ஸ் டே கூப்பிட்டு போகிறதுக்கான அவங்க அப்பா வந்து மார்னிங் லேட்டாக தான் வந்தார். டைமுக்கு நாங்கள் போகணும். கடைசியில் பார்த்தா அவர் வந்து வர லேட் ஆகும், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறனால அவங்க ஃப்ரெண்டு கூட போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்துட்டோம். வந்த பிறகு ஆன் டைமுக்கு அவங்க அப்பா வந்து நிற்கிறாரு. சரி ஓகே அடிச்சுட்டா லக்குங்கிற மாதிரி அவங்க அப்பா கூடயே வந்து ஸ்டேடியமில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஸ்டேடியமுக்கு போனோம். பாப்பா நிறைய பேரை பார்த்துட்டு ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் பேரண்ட்ஸ் உட்கார இடத்துல போய் உட்காந்துட்டு பசங்க பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்துட்டோம். மேக்ஸிமம் நாங்கள் ரொம்ப நேரம் இல்லை, ஏன்னா குழந்தைங்கள ரொம்ப நேரம் வெயிலில் இருக்க வைக்க முடியாதுங்கிறனால பாப்பாவோட ப்ரோக்ராம் முடித்த உடனே அவள் டான்ஸ் ஆடிட்ட பிறகு நான் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு வந்து வேலை இருக்குது, லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறனால சீக்கிரமாக கிளம்புறனால நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். ஆனால் இதெல்லாம் பார்க்கும் போது நிஜமாகவே நல்லா இருந்தது. ஒவ்வொரு பசங்களும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, அவங்க டான்ஸ் பண்ணுறது, குழந்தைங்க டான்ஸ் ஆடுறது ஒரு அழகு தான். இவங்களுக்கான சாங்க்கு அவங்க அழகழகாக அந்த கேப் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டேஜில் அந்த ஸ்டேடியமில் ஆடின ஞாபகம் எனக்கு நிஜமாகவே வந்துச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் பசங்க ஆடினதெல்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்படி தான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி டே இப்படி போணுச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் மை டியர் செல்லா குட்டீஸ்.